நீங்க திசை மாறி போயிட்டதா? எந்த பக்கம் போயிட்டேன்? சமூக நீதி பக்கம் போயிட்டேன்னா? அதிமுகவை RSS வழிநடத்தினால் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பக்கூடிய நிலையும் உருவாகி இருக்கிறது. இது அதிமுகவின் நிலை எவ்வளவு பரிதாபகரமாக இருக்கிறது என்பதை விஜய் அவர்களுக்கும் அதே போல வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் என்றால், விஜய் அவர்களின் பேச்சிலும் செயலிலும் அந்த சாயல் இருப்பதாக. சார், RSS அமைப்பு சமூக சேவைக்கான அமைப்பு, அதோட கருத்துக்களை அதிமுக ஏற்றுக்கிட்டது வரவேற்கத்தக்கது. விஜயும் அந்த கருத்தை ஏற்றுக்கணும்னு நேற்று எல்முருகன் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. 100 ஆண்டு பாரம்பரியம் நிற்கக்கூடியது RSS அப்படின்றதா எல்முருகன் சொல்லியிருக்காரு. அவர் RSS பாசறையில் வளர்ந்தவர். அப்படி கருத்து கூறுவதில் வியப்பதற்கு ஒன்றுமில்லை. அதிமுக பெரியார் பாசறையில் வளர்ந்த ஒரு அரசியல் இயக்கம். எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற தலைவர்கள், RSS, பிஜேபி போன்ற சக்திகள் இங்கே வளர்வதற்கு இடம் தரவில்லை என்கிற கருத்து வலுவாக இங்கே உண்டு. ஆனால் அவர்களை பின்பற்றக்கூடிய இன்றைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளுக்கு ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த துணிச்சலில்தான் அதிமுகவை RSS வழிநடத்தினால் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பக்கூடிய நிலையும் உருவாகி இருக்கிறது. இது அதிமுகவின் நிலை எவ்வளவு பரிதாபகரமாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. விஜய் அவர்களுக்கும் அதே போல வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் என்றால், விஜய் அவர்களின் பேச்சிலும் செயலிலும் அந்த சாயல் இருப்பதாக அவர்கள் நம்புகின்றனர் என்றுதான் இதிலே உணர வேண்டிய உண்மையாக இருக்கிறது. அவர் எச்சரிக்கையாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். RSS இங்கே வளருவதற்கு அதிமுகவோ அல்லது இதர கட்சிகளோ வாய்ப்பளிக்குமேயானால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாக அமைந்துவிடும் என்பதையும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்கிற முறையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் சொல்லிட்டு தொடர்ச்சியாக கோரிக்கை இருக்கு. ஆனால் இப்போ பீகாரில் அதை அமல்படுத்தி இருக்கிறாங்க. அங்கே போயிட்டு முதலமைச்சர் பீகாரில் அப்படிதான் அமல்படுத்தல. பீகார் மாநில அரசு அப்படி எடுத்தது வெறும் சர்வேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு சாம்பிளிங் சர்வே, அது சென்சஸ் இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பாக அதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாது. அதற்கு சட்டத்திலும் இடமில்லை. சும்மா மாநில அரசு மேலே எதையாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணுங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க. ஒரு சர்வே தேவைங்கிற அடிப்படையில் மாநில அரசு எடுக்கலாம். அதை நாங்களும் வரவேற்கிறோம். நமக்கு ஒரு டேட்டா வேணும், அதுக்காக எடுக்கலாம். ஆனால் அது அஃபிஷியலாக யூனியன் கவர்மெண்ட்டு அதை ஏற்றுக்கொள்ளாது. அதற்கு வாய்ப்பில்லை. எனவே இந்திய ஒன்றிய அரசாங்கம்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அது சாதிவாரி அடிப்படையில் நிகழ வேண்டும். இதுதான் சரியான கோரிக்கை. ஆனால் திமுக அரசு மீது எப்போதும் குறை சொல்லுவதே தங்களுடைய வாடிக்கையாக கொண்டிருக்கிற சிலர் இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். நேற்று RSS தொடர்பாக நீங்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தீங்க. அதுக்கு செல்லூர்ராஜு மதுரையில் செய்தியாளர் சந்திக்கும் போது திருமாவர்கள் திசை மாறி சென்று விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தொடர்ச்சியாக திருமாவர்கள் மீது திசை மாறி சென்று விட்டார். RSS பற்றி என்ன கருத்து சொன்ன? அதிமுக RSS தொடர்பான நேற்று உங்களுடைய சொன்னது இல்லை எல்முருகன் இப்படி சொன்னார்னு நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன். அவ்வளோதான். திசை மாறி அவர் சொன்னதை நான் படிக்கலை, கேட்கல. ஊடகவியலாளர் சொல்கிறத நம்பி பதில் சொல்கிறோம். அப்படி அவர் சொல்லலைன்னா, எல்முருகன் அப்படி சொல்லலை, திருமாவளவனா அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அது தப்பு. எந்த பக்கம் போயிட்டேன்? சமூக நீதி பக்கம் போயிட்டேனா? எங்களுக்கு அதிமுக மேலே ஒரு மரியாதை உண்டு. அதிமுகவை ஒரு திராவிட இயக்கம் அல்லது சமூக நீதி இயக்கம், பெரியார் இயக்கம், அண்ணா இயக்கம் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறோம். இல்லைனா இதை பற்றி சொல்ல போகிறதில்ல. இப்போ பாஜகவோட எவ்வளோ கட்சிகள் தொடர்பு வச்சுருக்கிறாங்க, உறவு வச்சுருக்கிறாங்க. அவங்கள பற்றிலாம் நாங்கள் சொல்கிறோமா?
எத்தனையோ தலைவர்கள் பாஜகவோடு நட்பு வச்சிருக்கிறாங்க, அவங்கள பற்றி நாங்கள் எதுவும் விமர்சனம் பண்ணலையே. அதிமுகவை இன்னும் நாங்கள் வந்து ஒரு திராவிட இயக்கம்னு நம்புறதுனால இந்த கருத்தை சொல்கிறோம், அவ்வளோதான். இல்லை இது திராவிட இயக்கம்லாம் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் பேசாதீங்க திருமாவளவன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த நொடியிலிருந்து அதை நான் பேச மாட்டேன்.